நீ பெயின்க்குண்டான ரெக்கவரி ப்ராசஸில் நம்ம அதுக்குண்டான ஆசனாஸ் பண்ணோமா, ஆசனாஸ் மட்டும் பண்ணால் பத்தாது, அது கூட ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடியது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய மீன், வால்நட்டு, ஃப்ளாக் சீட்ஸ் இது எல்லாமே இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ண உதவும். நம்ம போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணுனாலே கால்சியம் தான். ஆனால் அந்த கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ராகி, எள்ளு, நீங்கள் முருங்கைக்கீரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் அதை ஆட் பண்ணால் மட்டும் பத்தாது, விட்டமின் டி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பாடி கால்சியமாக அப்சர்வ் பண்ணும். அதுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இளம் வெயில் நில்லுங்க. இது ஒரு நேச்சுரலான விட்டமின் டிக்கான சோர்ஸ். இது கூடயே மஞ்சள் கரு சாப்பிடுங்க, முட்டையோடது, காளான் சாப்பிட்லாம், எள்ளு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே விட்டமின் டி லெவல் லோவாக இருக்குது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கங்க. செல்ஃப் மெடிகேஷன்ஸ் வேண்டாம். ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ஃபுட்டான மஞ்சளை முடிஞ்ச அளவு ஃபுட்டில் சேர்த்துக்குங்க. நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கலைன்னா நைட்டு தூங்கும்போது ஒரு டம்ளர் பாலில் கூட கலக்கி குடிக்கலாம். பால் ப்ராடக்ட் ஆகட்டும், தயிர் ஆகட்டும், அது சம்மந்தப்பட்ட எல்லா ஃபுட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாத்துக்கூடையே சேர்த்து நட்ஸும் சீட்ஸும் சேர்த்துக்கிங்க. அது நம்மளோட ஜாயிண்ட்டுக்கு ஒரு லூப்ரிகண்ட்டை கொடுக்கும். அப்புறம் என்னங்க, இந்த ஆசனாஸ் ஆகட்டும், இந்த ஃபுட் ரொட்டீன் ஆகட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது நீ பெயின் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வரும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பிரணவ யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள்.